சே 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 சே, நம்மளை கண்டாலே இவளுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தாத குறையா படுத்திவிட்டாளுவலே. நானா வாரேன்னு சொன்னேன், வளகாப்புக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாளுவோ. போய் நின்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டுக்காளுக்கு. பெரிய வீட்டு வளகாப்புனா நல்ல மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா நம்மள ஒரு ஜென்மமா கூட மதிக்கலையே. அதுலயும் என்னமோ அந்த மகா அப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவா, அப்படியே பொறுமையா இருப்பா அப்படி இப்படின்னு நம்ம கிட்ட பேசவே மாட்டுக்கா. கண்டும் காணாத மாதிரி இருக்கா. அந்த ஐசு கிட்ட மட்டும் இழிச்சு இழிச்சு பேசுறாளே. அப்படி ஐசு கிட்ட என்ன இருக்கு? மரியாதைக்காவது 4 வார்த்தை நல்லபடியா சிரிச்ச முகமா பேசிருக்கணுமா இல்லையா? அனிதா, நீ தேவதை மாதிரி இருக்க இந்த புடவையில. ஏன் அவளுக்கு ஈக்குவலா தானே நானும் புடவை கட்டியிருந்தேன். அனிதா, இந்த புடவை எங்க எடுத்த? என்ன விலை? நான் கூட பார்த்தேன், இந்த மாதிரி புடவை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணுமா வேண்டாமா? ஆனா சொல்லலையே. சரியான ஆளுதான். அனிதா அனிதா, இது புது நெக்லஸா? எங்க வாங்கின? உன் புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்தாரா இல்ல நீனா வாங்கினியா? எத்தனை பவுனு? சூப்பரா இருக்கனே. ஒரு பேச்சுக்காவது கேட்டுக்கணுமா வேண்டாமா? ஒரு வார்த்தை வாயை திறக்கலையே. சரியான அமுக்குனியா தான் இருப்பா போல. பேர் மட்டும் பெரிய மகா பணக்கார வீட்டு மருமவள ஆயிட்டால. பின்ன நம்மள எங்க மதிப்பா? ஆமா, என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உன்னை ஆளை கணமனு எல்லாரும் வீட்டில் தேடிட்டு கிடக்கும். நீ என்னன்னா இங்க நின்று புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிய என்னத்துக்கு? உன் சேலை ரொம்ப சூப்பராக இருக்க. படு சூப்பராக இருக்க. இது என்ன புது நகையா? எப்போ வாங்கின? ஓ, அன்னைக்கு அட்டான் குட்டார அன்பு நகையா? படந்த நாளைக்கு பிரமாதமாக இருக்கியே. பாத்தியாட்டி, உனக்கு தெரியுது யாருமே நல்லா இருக்கலட்டி. ஒரு வார்த்தை கேட்கலட்டி. நான் போனதுதான் மிச்சம். உன் அக்கா கைய கூட என்ன ஏதுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாலுவோம். என்கிட்ட மரியாதைக்கு கூட பேசல. அப்ப எம்பிட்டு திமிர் இருக்கணும். பணக்கார வீடுனா அதுக்குன்னு வாரப்பறவுல கூப்பிட்டுட்டு மதிக்க மாட்டாளுவோ? ஐயோ அனிதா, உன்னோட அருமை அவளுக்கு தெரியல. அதான் அவ்வளோ உன்னை மதிக்காம இருந்திருக்கா. நீ எம்பூட்டு அழகா எடுக்க தெரியுமா? நயன்தாரா? சே, நயன்தாரா என்ன? ஐஸ்வர்யாடா என்ன? சுஷ்மிதா சென்னு என்ன? அவங்களெல்லாம் ஓடம் கட்டிட்டு டேரக்டர் மட்டும் உன்னைய பார்த்துருந்தா உன்னைய தான் படத்தில் போடுவேன்னு ஒத்த கல்லு நின்றுப்பாரு தெரியுமா? என்ன சொல்ற? நான் அம்புட்டு அழகா இருக்கனா? ஐயோ அனிதாமா, நீ தேவட மாதிரி இருக்க தெரியுமா? அந்த மகா என்ன அம்பூட்டு படி அழகியா? நீ தான் இந்த ஊர்லயே அழகி தெரியுமா? நீ என்னத்துக்கு இப்படி ஃபீல் பண்ற? நீ எம்பூட்டு சூப்பரா இருக்க தெரியுமா? ஏ அப்பா, எங்க கண்ணால உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தெரியுமா? நான் உன்னை ஊடு கூட தாடினேன். அப்படம் தான் தெரியும் நீ வளகாப்பு வீட்டுக்கு போயிடுக்கன்னு சொன்னாங்க. சரி, போயிட்டு வாடாட்டுமே. அப்புறமா அனிதாமாவை பார்த்து பேசுவோன்னு பார்த்தா என்ன கலர் சேலை கட்டிட்டு போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ மங்கள கடமா மஞ்சள் கலர்ல பட்டு புடவை கட்டிட்டு போயிருக்க. எனக்கு பிடிச்ச கலர். நீ எப்படி இருக்க தெரியுமா? சொல்ல முடியாது. அப்பா மட்டும் உன்னை இப்ப பார்த்தாரு, அப்படியே உன்னை தலைமால தூக்கி வச்சுக்குவாரு தெரியுமா? இல்லே, என்ன சொல்ற? நிஜமாவா? அதான் சொல்லுறாம்லா. அங்க எல்லாவளுக்கும் உன் மேல போடாம என்னடா இந்த அனிதா டாப் டக்கடா சாலை கட்டிட்டு வந்திருக்கா, நம்மளை விட அழகாடுக்காளேன்னு போடாம. அதான் அவ்வளோ வாங்கிட்ட பேசல. நீ என்னன்னா இப்படி புலம்புன்னு புலம்புட. ஏலே, அந்த மனுஷன் வந்துட்டாரா? இப்பவே போய் நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். போய் கேளு. அனிதாமா அப்ப வந்த உடனே ஒன்னதான் தேடுது தெரியுமா? சரில, நான் போய் பார்க்க, நீங்க வாங்க. சடி நிக்காம ஓடு. எப்படி சித்தி உனக்கு அனிதாமா ரோட்ல நின்னு புலம்பிக்கிட்டு இருப்பான்னு தெரியும்? இல்ல, இந்த பொம்பளை எடுக்காவோட ஒரு நகை போட்டா ஒரு சேலை கொடுத்துனா யாராவது கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அங்க என்ன பிசில இருந்தாவளோ இவளை கேட்கல. உடனே அவளுக்கு கோபம் வந்துட்டு. நான் நினைச்சேன் மூட்டு நேரம் வரலையே, ஐஸ்வர்யாலாம் வந்துட்டாளன்னு. அப்புறம் தான் தோணுச்சு எங்கேயாவது நின்று புலம்பிக்கிட்டு இருப்பாடு. சூப்பர் சித்தி, எப்படியோ அவளை சாந்தப்படுத்தாச்சு. இப்போ அப்பா